அதில் கேட்ட பேசிக் கோர்சஸ்லாம் என்ன இருக்கும்? நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக் எடுத்திருந்தேன், ஆர் வந்து சிவில் இன்ஜினியரிங், இதெல்லாமே பேசிக்ஸாக கேள்விப்பட்டிருப்போம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட கேள்விப்பட்டிருப்போம். இதை தவிர்த்துமே இன்னும் நம்ம காதில் படாமல் இன்னும் நிறைய கோர்ஸ் இருக்குது. மெஷின் லேர்னிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது ரிலேட்டடான கோர்சஸ்லாம் வச்சுமே இன்ஜினியரிங் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு யூ ஹாவ் டு சூஸ் தட் வைஸ்லி. ஏன்னா அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கரியரே வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ வந்து நம்ம இப்போ எடுக்க போகிற இந்த கோர்ஸ் தான் வந்து நம்மளோட அடுத்த கரியர் வந்து லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொண்டு போகிறது. கண்டிப்பாக வந்து மிடில் கிளாஸில் இருந்துட்டு வர்ற நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நம்மளோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ண போகிறது நம்ம எடுக்கிற கோர்ஸ் அண்ட் நம்ம போடுற எஃபர்ட். இந்த 3 இயர்ஸில் போடுற எஃபர்ட் தான் கண்டிப்பாக நம்மளோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணும். ஏன்னா நான் பர்சனலி ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட், அதனால் சொல்கிறேன். ஸோ வந்து எடுக்கிற